வணக்கம், நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஏமி ஹெம்பல் எழுதின இந்த சிமெண்ட்ரி வே ஏஐ ஜால்சன் இஸ் பெரிட் இந்த கதையுடைய சம்மரியை பார்க்கலாம். இந்த கதையில் நமக்கு ஒருத்தங்க நம்மளோட பேசுகிற மாதிரி, அதாவது ஒரு நரேட்டர் கதையை சொல்கிற மாதிரி தான் எழுதியிருக்காங்க. அந்த நரேட்டரோட பேருங்க குறிப்பிடல. இந்த நரேட்டர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க. ஏன் போகிறாங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட் அங்கே அட்மிட் ஆகிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டோட பேரும் இந்த கதையில் குறிப்பிடல. அந்த ஹாஸ்பிட்டல் கலிஃபோர்னியாவில் இருக்கிற ஹாலிவுட்டில் இருக்குது. அவங்க ஃப்ரெண்டு இறக்குற தருவாரில் இருக்காங்க. அதாவது அவங்களுக்கு என்ன வியாதின்னு சொல்லலை, ஆனால் அவங்களுடைய பேச்சிலேருந்து கேன்சராக இருக்குமோ அப்படின்னு நம்ம ஊகிக்கலாம். இப்போ அவங்க போன உடனே அந்த ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க, சரி என்கிட்ட ஏதாவது சொல்லு, அதாவது இது மறந்து போனாலும் பரவாயில்ல அப்படின்னு இருக்கிற சில விஷயங்கள்லாம் சொல்லுன்னொன்னே இந்த நரேட்டரும் ரொம்ப விளையாடுத்தனமாக சாதாரண விஷயங்கள் நிறையா சொல்கிறாங்க. அதாவது அமெரிக்காவில் ஃபஸ்ட்டு டேப் ரெக்கார்டரு, அப்புறம் இந்த பூச்சிங்கெல்லாம் விதவிதமாக பறக்கும்ல அந்த பேட்டர்னு. இப்போ இவங்க சொல்கிறதுல சிலது உண்மையாகவும் இருக்கலாம், இல்லைன்னா உண்மை இல்லாமலும் இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அப்போ அந்த ஃப்ரெண்டு முதல்ல பேசின சிம்பை பற்றி எனக்கு சொல்லு, அது எப்படி ட்ரெயின் ஆச்சுன்னு சொல்லும்போது அந்த நரேட்டர் சொல்கிறாங்க, நான் சொல்லுவேன், ஆனால் அந்த முடிவு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பரவாயில்லையான்னு கேட்ட உடனே அந்த கதையை வேணாம் நிறுத்திடு அப்படின்னு சொல்லிட்டு நிறுத்திடுறாங்க. அப்போது அந்த நர்ஸ் உள்ளே வராங்க, அந்த ஃப்ரெண்டை பார்த்துக்கிற நர்ஸை. வந்த உடனே இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. அதாவது மை பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு தான் எப்போதுமே சொல்லணும், ஆனால் இவங்க பெஸ்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறது அந்த தேவை இவங்க கொஞ்சம் உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. அது மூலமாக இவங்க அவங்க இப்போ எப்படி இருக்காங்க, ப்ளஸ் அவங்களுக்கு இப்போ அந்த நர்ஸோட எவ்வளோ ஒரு நல்ல ஒரு க்ளோஸ் பாண்டிங் வந்திருக்கு. ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலே இருக்காங்க இல்லையா, அந்த நர்ஸ் ஒருத்தங்க தான் அவங்களோட இருந்திருப்பாங்க. அதனால் அந்த பாண்டிங்கும் இவங்களுக்கு நல்லா புரியுது. அப்போ அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஏன்னா அவங்களுக்கு அந்த ஃப்ரெண்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் 2 மாதம் ஆகுன்றது முன்னாடியே இந்த செய்தி வந்துடுச்சு. ஆனால் அவங்க 2 மாதம் கழித்து தான் வந்திருக்காங்க அவங்கள பார்க்குறதுக்கு. அதனால் அவங்களுக்கு கொஞ்சம் கில்ட்டியாக இருக்குது. அப்போ அவங்களோட டாக்டர் உள்ளே வராரு. அவரும் நர்ஸ் மாதிரியே அந்த ஃப்ரெண்டுக்கிட்ட ரொம்ப அருமையாக நெருங்கி பழகிறாரு. அவருக்கும் அந்த ஃப்ரெண்டோட ஒரு க்ளோஸர் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றது புரியுது. குட் டாக்டர்னே இவங்க சொல்கிறாங்க. ஏன்னா அவர் இந்த வியாதியை பற்றி இறப்பை பற்றியெல்லாம் அப்படியே ஜோக் மாதிரியே சொல்லிவிட்டு அவங்கள நல்லா ஒரு மனசை ஒரு ரொம்ப வருத்தத்துலேருந்து ஒரு மோட்டிவேஷனல் மாதிரி அவர் பேசுகிறாரு. அவர் பேசுகிறதுலேருந்து இந்த ஃப்ரெண்ட் என்ன நினச்சிக்கிறாங்களா, ஒரு வேளை அவருக்கு இவங்களை ரொம்ப பிடிச்சி கூட இருக்கலாம் அப்படின்றது அவங்களுக்கு தோணுது. அப்போ அந்த டாக்டர் இந்த ஃப்ரெண்டை பார்த்து, இந்த நரேட்டரை பார்த்து சொல்கிறாங்க, பக்கத்தில் ஒரு பீச் இருக்குது, நீங்கள் கொஞ்சம் அங்கே போயிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அவங்க போயிட்டாங்கன்னா நல்லா தெரியும் அவங்களுக்கு அந்த டாக்டர் மட்டும்தான் ஃப்ரெண்டோடு இருப்பார் அப்படின்னு. சரி அவங்க 2 பேரும் தனியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. பீச்சில் போனால் அங்கே நிறைய விஷயங்கள்லாம் அவங்க மனசுலேயே வருது, அங்கே அவங்க பார்க்குறாங்க. அப்போ அவங்க மைண்டில் ஒன்று வருது, இவங்க 2 பேரும் காலேஜில் படிக்கும் போது எர்த்குவேக் வரப்போகுது அப்படின்ற மாதிரி, அதாவது பூமி அதிர்வு வரப்போகுது அப்படின்னு நடக்கும் வரும்போது அப்படிங்கும்போது இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எர்த்குவேக்குன்னு சொல்லிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன ஒரு நம்பிக்கைன்னா, நம்ம திருப்பி ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தால் அது நடக்காது, நம்ம என்ன நினச்சிக்கிட்டே இருக்கோமோ அது நடக்காது அப்படின்ற ஒரு எண்ணம். அவங்க நினச்ச மாதிரியே அந்த சமயத்தில் அது வரல. ஆனால் 1972 அவங்க காலேஜில் ரூம்மேட்ஸாக இருக்கும் போது இது பலிக்கலை. ஏன்னா அவங்க சொல்லியிருந்தாலும் எர்த்குவேக் அவங்க எதிர்க்கே அதை விட்னஸ் பண்ணாங்க. அதே சமயத்தில் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்போ நம்மளும் நம்ம தோழிக்கிட்ட இறப்பை பற்றியே பேசிகிட்டே இருந்தோன்னா ஒரு வேளை வரப்போகிற இறப்பு தள்ளி கூட போகலாம். ஏன்னா இதில் அவங்க நம்பிக்கிறாங்க, நம்ம எது ரொம்ப நினச்சிக்கிட்டே இருக்கோமோ அது நமக்கு வராது அப்படின்ற ஒரு எண்ணம் இவங்க மனசில் ஆழமாக போகுது. இப்போது என்ன ஆகிடுதுன்னா, அங்கே அவங்க நிறைய அந்த பீச்சில் அந்த யங்ஸ்டர்ஸ்லாம் விளையாடின்னு இருக்கிறத பார்க்குறாங்க. பார்த்துட்டு திரும்பி வந்துடுறாங்க. வரும்போது பார்த்தா அவங்க ரூமில் அந்த தோழி இருந்த ரூமில் இன்னொரு பெட்டு போட்டிருக்கு. அப்போ அவங்க நினச்சிக்கிறாங்க, ஓஹோ நம்ம இந்த ராத்திரி இங்கே தங்குறதுக்காக தான் அந்த இன்னொரு பெட்டை அவங்க போட்டிருக்காங்க அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. திரும்பி ரொம்ப சாதாரண விஷயங்கள்லாம் ஃப்ரெண்டு கையில் பேசிகிட்டே இருக்காங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து பக்கம் படுத்துக்கிட்டே ஐஸ்கிரீம் சாப்பிட்டுக்கிட்டே ஒரு சினிமாவும் பார்க்குறாங்க. கிட்டத்தட்ட அந்த பழைய அந்த கல்லூரி காலத்தில் அவங்களுக்கு இருந்த நெருக்கம் அவங்களுக்கு வந்த மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் அவங்க தோழிக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடுறாங்க. அவங்க மெதுவாக தூங்கிடுறாங்க, இவங்களும் தூங்கிடுறாங்க. அந்த கனவில் அவங்க தோழி இவங்க வீட்டை அப்படியே ஒரு விழா மாதிரி, ஒரு விழா காலத்தில் எப்படி டெக்கரேட் பண்ணுவோம் அந்த மாதிரி டெக்கரேட் பண்ண மாதிரி கனவு காண்றாங்க.
அப்புறம் டக்குன்னு வந்து எழுந்துக்கிறாங்க. ஏதோ ஒரு பயம் அவங்க மனசில் வந்துடுது. அவங்க ஃப்ரெண்டு கையில சொல்கிறாங்க, இல்லை இல்லை நான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு மாதிரி அங்கேருந்து போனால் போதும் அப்படின்ற மாதிரி ஆயிடுது. ஆனால் அவங்க போகிறாங்கன்னு தெரிஞ்சவொன்னே அவங்க தோழிக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடுது. அவங்க அந்த மாஸ்க்லாம் தூக்கி போட்டுட்டு அந்த ரூமை விட்டு வெளியில் ஓடுறாங்க. ஏன்னா இவங்களே இப்போ தான் வந்தாங்க, உடனே போகிறாங்கன்னொன்னே அவங்களுக்கு மனசு ரொம்ப கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் அவங்க ஃப்ரெண்டை பற்றி எப்போ சொல்கிறாங்கன்னா, அதாவது நம்ம அந்த சொல்கிறதும் தெரிஞ்சிடுது, தோழி வந்து இறந்துட்டாங்க. அவங்கள வந்து சிமெண்ட்ரியில் ஏஐ ஜோல்ஸுன்னு புதைக்கப்பட்ட இடத்துல புதைக்க போகிறாங்க அப்படின்னு தெரிஞ்சிடுது. அதில் நமக்கு தெரியுது அன்றைக்கி வந்து தோழி திரும்பி போய் அவங்க ஃப்ரெண்டை பார்க்கவே இல்லை அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த நரேட்டர் வந்து ஃபியர் ஆஃப் ஃப்ளைங் என்ற கிளாஸில் வந்து அன்றைக்கே போய் என்ரோல் பண்ணிடுறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் அவங்க ஃப்ரெண்டு கையில் அந்த முதல்ல பேசுறதுக்கு ட்ரெயின் ஆன சிம்பான்சியை பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க இல்லையா. அவங்க தோழி கூட இல்லை வேணான்னு எடுத்துகிட்டுன்னு சொன்னாங்களே, அந்த கதையை சொல்லி முடிக்கிறாங்க. அது என்ன கதைன்னா, அந்த சிம்ப் வந்து சைன் லாங்குவேஜ்லேயே, அதாவது சைகை மொழியிலேயே அதோட குழந்தைகிட்ட பேசுகிறதுக்கு தான் நினைக்கிறத வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு பழகிடுது. திடீர்னு அந்த குழந்தை வந்து இறந்துடுது. இப்போ என்ன ஆகிடுதுன்னா, அந்த குழந்தை இறக்குற தருவாயில் இப்போ இந்த சிம்புக்கு வந்து பேசுகிறதுக்கு நல்லா வந்துடுச்சு. அந்த மொழியை அது நல்லா கற்றுக்கிட்டு நல்லா பேசுது. அதனால் இப்போ அது என்னன்னா, அந்த மொழியில் வந்து அது குழந்தைக்கிட்ட இறந்து போன அந்த குழந்தைக்கிட்ட பேசுகிறதுக்கு அது வந்து அட்டெம்ப்ட் பண்ணுற மாதிரி கதையை முடிச்சிருக்காங்க. இதுதான் இந்த கதையோட சம்மரி. உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.